இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விஷயம் எப்படின்னா, வேதனையில் சாதனை பண்ணி அதை ஒரு கொண்டாட்டமா, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காங்க ஒருத்தவங்க. பேசினது யாரு? பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க தான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு குற்றம் தொடர்பாக குற்றவாளிக்கு சிறை தண்டனை கிடச்சிருக்கு. ஞானசேகரன் அப்படின்ற பேரை நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. 30 வருஷத்துக்கு குறையாம தான் தண்டனை கொடுக்கணும்னு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு இருக்கப்ப திமுக ஒரே ப்ரௌடு. 5 மாதத்தில் கேஸை முடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம்டா கன்வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறத தமிழிசை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்பா இதெல்லாம் கொண்டாடுற விஷயமா? அங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வேற மாதிரி. அவங்க என்ன நல்லது நடந்துருச்சு அப்படின்னு ஊருக்குள்ளேயே சொல்கிறீங்க, துக்கமாகவே இருங்க அப்படின்ற மாதிரி. இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்டது ஒரு அநியாயம்தான், ஆனால் அதற்கான நீதி கிடச்சிருச்சு அப்படிங்கிறத கூட வெளியே சொல்கிறத ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஸோ திமுக எப்போவுமே என்ன சொல்கிறது, ஒரு சோக மூட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டில் இன்று ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடுகிறது. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற எண்ணம் கூட இல்லை அவர்களிடம். 5 மாதத்தில் நாங்கள் தீர்ப்பை கொண்டு வந்தோம், அதனால எங்களுக்கு தான் அது சாதனை என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட வேதனையின் சாதனை யாருடையது? திசை மாறி போய்கொண்டிருக்கிறது தமிழக அரசு. அது மட்டும் அல்ல, மதுரையில ஒரு கூட்டம் கூட்டி எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் கோமாளிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா தலைவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, எல்லா தலைவர்களுக்கும் அரசியல் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. இன்று இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ற ஆணவத்தினால் மற்றவர்களை எப்படி கோமாளிகள் என்று சொல்லலாம்? கோமாளிகள் கோமாளிகள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க நீங்கள் ஏமாளிகளாக போகிறீர்கள். 2026 உதயநிதிக்கு மட்டுமே அவருக்கு எல்லா விதத்திலும் ஆதரவாக இருப்போம் என்று 7வது தீர்மானம் சொல்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக ஓடோடி உழைத்த இராணுவத்திற்கு பாராட்டுவதற்கு ஒரு தீர்மானம் இல்லை. கனிமொழி அவர்கள் அதே கட்சியை சார்ந்தவர். உலகம் முழுவதும் நமது பாரத பிரதமரின் ஆதரவினால் சென்று இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக நம் பாரதம் செய்த மிகப்பெரிய தீவிரவாதத்தை மட்டுமே நோக்கி அதே சமயத்தில் மக்களை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய உலகிற்கே வழிகாட்டிய ஒரு தாக்குதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் கட்சி தலைவி உலகமெல்லாம் கொண்டு செல்லும் வாய்ப்பை பெற்றும் கூட அந்த கட்சி மதுரையில் ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஆபரேஷன் சிந்தூரை பற்றி எதுவுமே சொல்லவில்லை என்றால் எல்லாவற்றையும் இவர்கள் அரசியலாக்குகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அதனால் இன்று மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். ஆட்சியே நடக்கவில்லை, திராவிட மாடலா விளம்பர மாடலா என்று தான் நாம் கேட்க வேண்டிய அளவிற்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனை. கொரோனா பரவுவதை நாம் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். மிக அதிகமாக கூட்டம் இருக்கின்ற இடங்களில் சளி காய்ச்சல் உள்ளவர்கள் முகக்கவசத்தோடு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சின்ன அறிகுறி வந்தாலும் மருத்துவமனைக்கு சென்று விடுவது நல்லது. எதையும் மறைக்காமல், அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி, அறிகுறிகளை மறைக்காமல் இருந்தால் நல்லது. ஆனால் இங்கே தமிழகத்தில் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். போன முறை கரோனாவிற்கு பணியாற்றிய மருத்துவர்கள் கூட அங்கீகாரம் இல்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக முதலில் சேவை செய்தவர்களுக்கு தமிழக அரசு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து.